ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு பேக் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன மெத்தடில் வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் அண்ட் அந்த குட்டீஸை எப்படி சீக்கிரமாக சைசிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தட்ஸை நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். இன்னைக்கு நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஒரு குட் நியூஸ். எல்லா கல்ச்சர்ஸும் வந்து அவைலபிள் இருக்கு. நம்மளை நேரில் பார்த்துட்டியும் அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் நான் சொல்லித்தர டிப்ஸை வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கப்பியோட ப்ரைஸை வந்துட்டு நம்ம நிறைய டைப்பில் வந்துட்டு சைசிங் பண்ணலாம். அதே நான் வந்துட்டு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா 3 மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பாருங்க. இது வந்து போலார் பேரட்டோட ப்ரைஸ் தான். சேம் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கப்பி ப்ரைஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த டேங்க் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 2க்கு 1ன்னு சொல்லுவாங்க. நான் அந்த சைஸ் வந்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ரைஸுக்கு மேலே வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு 1 to 2 months வந்து சைசிங் பண்ணுவேன். இப்போ இருக்க சைசிங்கில் வந்துட்டு நம்ம சைசிங் பண்ணலாம். இது வந்து செப்பரேட் சைசிங்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் மெத்தட் வந்து இந்த சைஸ் ஆனதையுமே நம்ம டைரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து இறக்கணும். அப்படி இல்லைன்னா இதை விட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்க வாட்டர் லெவலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது நீங்கள் டப் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி. இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்பேஸ் லென்த்தாக இருக்கணும். அதே டைப் வந்து நல்ல ஃப்ரீடம் ஸ்பின் பண்ணுற மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஃப்ரீடமாக இருக்கணும். அந்த டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே பேரண்ட்டோட போலார் பேரட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ நான் அதை வந்து ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து நம்மக்கிட்ட ப்ளூ கலரில் பேரட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பேரண்ட்டு தான். இந்த பேரண்ட் வந்து ஒரு 5 பேட்ச் பேரண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒயிட்டில் வந்து ஒரு 5 இருக்குது. சேம் நான் 5க்கு ஈக்குவலாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டின ப்ரைஸ் எல்லாமே ஒயிட்டோடது. ப்ளூவோடதும் வந்து நான் இப்போ காமிச்சிருப்பேன். அது வீடியோ கிளிப்லேயே இருக்குது. அண்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரிம்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா பிளாக்கு, ரெட்டு, ஆரஞ்சு, எர்லி செரி இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. இந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அண்டு புதுசாக யாராவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷ்ரிம்போட ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெட்டு, எல்லோ இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம ஒரு 45 ரூபீஸுக்கு தரலான்னு இருக்கோம் ஒரு பீஸு. ஸோ வேணுங்கிறீங்க எல்லாமே ஆர்டர் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிம்ஸை வந்து 10 ரூபீஸுக்கும் தரோம். இது வந்து யார் யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதாவது நிறைய ஸ்கூல் பசங்க வந்து நம்மக்கிட்ட ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம 10 ரூபீஸ்லேருந்தே பிளான் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறீங்க டிஎம் பண்ணி ஆர்டரை வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சம்மர் ஆஃபராக ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனல் கிஃப்டாக நிறைய ஃபிஷஸ் வந்து கிவ் அவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கே தெரியாமல் தான் நம்ம கிவ் அவே பண்ணுறோம். ஸோ நேற்று ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்துட்டு வந்திருக்கும். நீங்கள் உங்கள் பேக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது உங்கள்கிட்ட கிவ் அவே கிஃப்ட்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு வீடியோ எடுத்து மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நானும் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்க டேங்க் வந்து ஒரு க்யூட்டான கப்பிக்கு தான் செட் பண்ண டேங்க்கு. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிம்பை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி ஸ்ட்ரிம்போட டேங்க் தான். ஸோ சொல்லப்போனால் நான் கப்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும். இது என்ன கப்பி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ளூ கொய் வந்து எக்கச்சக்கமாக ப்ரீட் ஆயிருச்சு. ஸோ இந்த ப்ரீடிங் எல்லாத்தையும் வந்து நான் பேட்ச் வைஸாக பிரிச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் பேட்ச் குட்டிங்க. இந்த ஃபஸ்ட் பேட்ச் குட்டிங்கெல்லாம் பிறந்து ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து நம்ம பெரிய பாக்ஸ்க்கு மாற்றினா தான் சைசிங் வந்து பண்ண முடியும். ஸோ நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சைஸிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிஷ்ஷோட சைஸை பொறுத்து டேங்கோட சைஸுக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ஒரு 1 inch பேபிஸு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாற்றினா தான் இது வந்து பேரண்ட் சைஸுக்கு நம்ம ஆக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த பாயிண்ட்டை எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறது வந்து ஆல்ரெடி டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணி வச்ச தண்ணி தான். ஸோ அதனால நான் டைரெக்டாக இன்செர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டெம்பரேச்சர் செட் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ சொன்னதில் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைசிங் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா.